வன்மத்தை கக்குறதுக்கு ஒரு அளவில்லையா? இம்புட்டு தான் என்ன பேசிக்கிட்டே இருங்க. கடவுள் அதுக்காக தான் 2 காதை கொடுத்துருக்காரு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்பேன். உங்களால் எவ்வளோ பேச முடியுமோ பேசிட்டே இருங்க. முடிஞ்சா கூட சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்ப தெம்பா நின்று உட்காந்து பேசுங்க. கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு பயம் உடுத்துறீங்க. சூதானமாக இருந்துக்க, ஏதாவது ஒன்றுக்குன்னு ஒன்று ஆகி போயிடும் அப்படி இப்படின்ட்டு உருட்டு நிறைய விட்டு போறீங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் பயம் உடுத்துறத வச்சுட்டேவும் ஐயோ அது ஒருத்தராக ஒரு தாத்தா திண்டுக்கல்ல ஒரு ஏரியாவில் இருந்துட்டு நீ எல்லாம் வீடியோ போட்டால் உன்னை எல்லாம் வளர விட்டுருவோமா அப்படின்னாப்புல. சூதானமாக இருந்துக்கம்மா அப்படின்னாப்புல. யோ நானும் மனுஷி தானையா அப்படின்னு எதுவுமே பேசலை. கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்க இப்படிலாம் பேசுகிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான அன்பு வச்சு இந்த 2 நாளைக்கு முன்னாடி வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் நான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அண்ணா வந்து இந்த மாதிரி பேசினாங்க. நல்லா வீடியோ பண்ணுறீங்கப்பா சூப்பர்ப்பா அப்படி சொல்லிட்டு பேசினேன். அப்போ எனக்கு என்ன அறியாமல் பயம் வந்து 2 ஸ்டெப் அப்படி பின்னாடி தான் நான் நகண்டு போனேன். உண்மையான அன்பு வச்சு நம்மக்கிட்ட பேச வர்றவங்களும் இருக்காங்களா? நிறைய பேர் வந்து என்னை நேரில் பார்த்து பேசுகிறவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பயந்து போய் 2 ஸ்டெப் பின்னாடி போயிருப்பேன்னா சில என்ன சொல்கிறது பொறாமல் பிடிச்சவங்களும் இந்த மாதிரி நம்மளை வந்து தப்பாக வந்து இது பண்ணிட்டு போயிறாரு. எனிவே இன்னைக்கு பொழுது நல்லபடியாக விடட்டும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.